இப்போ தமிழ் தேசியம் பேசுறவங்க முதலமைச்சர் ஆனா முதல்ல சந்தோஷப்படக்கூடிய ஆள் நான் ஒரு இளைஞரா இருந்துட்டு. என்ன ஒரு இஷ்யூனா, நீங்க வந்து இந்த விவசாயத்தை வந்து கவர்மெண்ட் வேலையை ஆக்குவீங்க, இந்த அதுக்கு தனியா ஃபுட் இண்டஸ்ட்ரி எல்லாம் நாங்க பண்ணி கொடுப்போம், தேங்காயில இருந்து வர ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம், அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். அதெல்லாம் யாருமே யோசிக்காத ஒரு விஷயம். அதெல்லாம் பேசி நீங்க அரசியல் வாங்க. மக்கள் மனசு யார் வென்று எடுக்கிறாங்களோ அவங்க அதிக நேர போறாங்க. அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். நீங்க வாங்க, சந்தோஷம் தான் படுவோம். தமிழ் தேசியம் எங்களுக்கு தனி நாடு வேணும் அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்ல வராதிங்க. அது வந்து ஒரு தாயையும் பிள்ளையும் பிரிக்கிற மாதிரி, என்ன வந்து என் தாய் கிட்ட இருந்து பிரிக்கிற மாதிரி. அது நான் முதல்ல ஒரு இந்தியன், பிறகு நான் ஒரு தமிழன், அவ்வளவுதான். சோ பிரிவினையை உண்டாக்குற எந்த ஒரு செயல்பாடும் வேணாம் அப்படின்னு சொல்றீங்க. என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. மக்கள் மனசு நீங்க ஜெயிச்சு, நீங்க வந்து ஒரு ஈழத்துல இருந்து வந்திருக்கீங்க, படுகொலையில இருந்து வந்திருக்கீங்க, எல்லாமே கரெக்ட். அதுலயும் நான் ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. அதுலயும் திராவிடத்தை இருக்கிறாங்க. அதுக்கும் திராவிடத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மக்கள் இங்க இருந்து பீரங்கி அனுப்புன மாதிரி, இங்க இருந்து மருந்து அனுப்பாத மாதிரி ஒரு அப்போ வந்து ஒரு அப்போ இருந்த டாக்டர் கலைஞர் வந்து ஒரு கரெக்டான ஒன்று தான் சொன்னார். ஒரு முதலமைச்சருக்குன்னு ஒரு வரமுறை இருக்கு கான்ஸ்டியூஷன், அவ்வளவுதான் நாங்க பண்ண முடியும் அப்படின்னு. அதுக்கும் மேடையில் அவர் பேசுறாரு. இன்னொருத்தர் தமிழ் தேசியத்தை முன்மொழிஞ்சு சொல்றவர், இந்த தேவையில்லாத இந்த சீஃப் மினிஸ்டருக்கு இவ்வளவு தான் பவர் இருக்கு நீங்க சொல்றீங்கல்ல, இந்த சீஃப் மினிஸ்டருக்கு தான் தமிழ்நாடு ஃபுல்லா அவங்க குடும்பம் எல்லாம் அடிச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்றாரு. அவர் வந்து கான்ஸ்டியூஷன் பிரகாரம் நம்ம அவ்வளவுதான் பண்ண முடியும் சார். உண்மையாவே உங்களுக்கே தெரியும், ஒரு முதலமைச்சருக்கு ஒரு வரமுறை இருக்கு. அங்க வந்து இதுக்கும் திராவிடத்துக்கும் சம்பந்தமே இல்லை. இப்ப ராஜீவ்காந்தி கூட ஒரு நல்ல நோக்கத்துல தான் அனுப்புனாரு. எந்த ஒரு நல்ல நோக்கத்துல அனுப்புனாருன்னா, அமைதிப்படையை வந்து அங்க நடக்கிற கலவரத்தை தடுக்கணும்னு. தலைமை கரெக்டா இருந்தாலும் கீழே போற ஒரு நோட்டு கரெக்டா இருந்தாலும் சில்லற சவுண்டுன்னு ஒண்ணு இருக்கும். இந்த மாதிரி ஒரு இஷ்யூக்காக தான் ஒரு சில வந்து வன்முறையெல்லாம் நடந்துச்சு. அவங்க அதை விடமாட்டேன் கைவிட மாட்டேன் போது ஒரு சில அராஜகங்களாம் அங்க நடந்துச்சு. அது எல்லாருக்குமே தெரியும். அதுவும் மெயினா திமுகன்னு ஒரு கட்சி மட்டம் தட்டுறதுக்கு ஈழம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ஈழம் வந்துட்டு இப்போ வந்து திமுக தான் அமைச்சாங்களா, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றோ அதான் நம்ம கேட்க முடியும். ஆக்சுவலா இதுக்கு அங்க வந்து அந்த போர் நடந்துட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டுல ஆட்சியில இருந்தது திமுக. அந்த ஒரு டிராபேக்கே வச்சு நீங்க இது பண்ணாது. என் நோக்கம் அது இல்லைங்க, மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் பாருங்க. தொடர்ந்து திமுகவை நீங்க வந்து ஈழத்தமிழருக்கு துரோகம் செய்த கட்சியாகவே வர்ணிப்பதை எந்த விதத்தில் எடுத்துக்கிறது? ஈழத்தமிழர்களுக்கு துரோகம் செஞ்சதா இல்லையா? இனம் செத்து கொண்டு இருக்குது. பதவியில் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் பதவி விலகுனா அந்த ஆட்சி அந்த இது போர் நிற்குமா நிற்காதாங்கிறதுக்கு நான் வரல. ஆனால் ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்க முடியும். ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நாங்கள் சில உதவிகள் செஞ்சோம் அப்படின்னு ஒரு பொதுவாக பேசுறத எப்படி நீங்கள் எடுத்துக்கிடுவீங்க? ஆனால் இந்த பிரச்சனையை வெறும் தமிழர் பிரச்சனையாக சுருக்கிட்டீங்க. ஒரு மனித உரிமை பிரச்சனையாக 1.5 லட்சம் பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதை ஒரு இன அழிப்பு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஒரு ஆசியாவில் நடந்த மிகப்பெரிய ஒரு மனித உரிமை மீறலாக அதை கொண்டு போய் மற்ற மனித உரிமை ஆர்வலர்களுக்கு, குறைந்தபட்சமாக வட இந்தியாவில் இருக்கிறவர்களுக்கு கூட போய் சேர விடாம வெறுமே அது ஒரு தமிழர் பிரச்சனையாக உணர்ச்சி வயமாக மட்டுமே அதை அணுகி அது அதுக்கான ஒரு அழுத்தம் இல்லாமல் வீரியம் இல்லாமல் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு மக்கள் நலனை விட உங்க பதவி தானே முக்கியம்? இப்போ இந்த செக்ஷன்ல என் ஃபேஸ் வந்து ஒருத்தரோட டிஃப்ரெண்ட் அரசியல்வாதிகளோட ஃபேஸா மாற போகுது. அவங்கவுங்க கிட்ட நீங்க கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, அவங்க மேல ஒரு கமெண்ட் ஒரு வரியில. ஃபர்ஸ்ட் முதலமைச்சர் ஐயா இபிஎஸ். அரியர் கிளியர் பண்ணது கிடையாது. அரியர் கிளியர் பண்ணது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க தமிழ்நாட்டுல எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றீங்க. இப்போ நிறைய சக்திகளை தாண்டி நீங்க முதலமைச்சர்னு சொல்லிட்டு ஒரு 100 பேர் இருக்காங்க. ஆனா நீங்க முதலமைச்சரா இருக்கீங்க. ஒரு விவசாய குடும்பத்துல இருந்து வந்தது நல்லதான். ஆனா உங்களுக்கு மேல உங்களை யாரு கண்ட்ரோல் பண்றாங்க? நெக்ஸ்ட் ஐயா ஓபிஎஸ். ஏன் சும்மாவே இருக்கீங்க? ஏதாச்சும் பேசுங்க. தம்பி யானை பண்ணிடுறேன் தம்பி. தம்பி போர்ட்ல தம்பி. சூனியா வச்சிருக்கேன் தம்பி. தம்பியோட செயல்பாடுல செஞ்சிருக்கேன் தம்பி. யானை செஞ்சிருக்கேன் தம்பி. தம்பி தாங்க மாட்டேன் தம்பி. அம்மா சொன்ன தலைமையே நீங்க தானே ஐயா? டெல்லியில ஆர்டர் வந்துச்சு, அதனால வெட்டினேன். ஓ, டெல்லியில ஆர்டர் வந்தனால வெட்டினியா? கேட்டுக்கங்க. நகத்தையாவது நீயா வெட்டுவியா இல்ல டெல்லி ஆர்டர் வந்தா வெட்டுவியா? நகத்தை நானே வெட்டுவேன். முடி முத்து டெல்லியில ஆர்டர் கேட்டு தான் வெட்டுவேன் தம்பி. மூணாவது ஃபேஸ் சீமான். கேட்டதுதான் ஆக்சுவலா நீங்க வந்து யாருமே உள்ள வரக்கூடாது, அப்படி வந்தாலும் நடிகன் ஒரு பட்டம் கொடுத்துறீங்க, இவன் மராட்டியன் ஆகக்கூடாதுன்னு ஒரு இது பண்றீங்க. எல்லாம் கரெக்ட். மேலையில பேசும்போது யாரோட செப்பரேட்டிஸ்ட்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட் யார் உங்களை செப்பரேட்டிஸ்ட்னு சொன்னது?
இது வரைக்கும் எந்த பத்திரிகையிலயோ எந்த ஒரு ஆட்சியாளரோ உங்களுக்கு செப்பரேட்டிஸ்ட்னு சொல்லலையே. அப்ப நீங்களா சொல்லிக்கிறீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டிஸ்ட் ஆகணும் தானே ஒரு ஆசை இருக்கு. பிரபாகரன் படத்தை எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் ஓட்டு போடும். போட வேணாம், போட வேணாம். லெனின் சொன்ன மாதிரி உன்னை விமர்சிப்பவனுக்கு நிரூபிக்க போராடுவதை விட உன்னை நம்பி நிக்கிறவனுக்கு உண்மையா இருக்க போராடுன்னு. நான் 10 கேள்வி கேட்டாலும் அவர் ஒரே ஆன்சர் தான் சொல்லுவார். இந்த ஆன்சரா தான் இருக்கும். இப்போ மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் முதல்ல அவருக்கு ஒரு பெரிய சல்யூட் உண்மையாவே. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேண்டிடேட்டை எங்கேயுமே பார்க்க முடியும். இப்போ வந்து யாராவது தமிழ் தேசியம் பேசுறவங்களாம் ஆக்சுவலா சொல்லலாம், நாங்க தான் வந்து ஒரு தொகுதிக்கு நல்லது செய்யறவங்கள பார்த்து நிறுத்தி நிற்க வைக்கிறோம்னு சொல்லிட்டு. உண்மையாவே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு கேண்டிடேட்ஸ் எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது ஆக்சுவலா. இப்போ அந்த மதுரவாயல் தொகுதியில அந்த சொன்ன பத்ம பிரியான்னு சொல்லிட்டு ஒரு மேடம் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பர்சனலா பேசின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒரு போல்ட்னஸ் என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மொத்தமே ஒரு 15 பேர் தான் இருப்பாங்க. அதையும் தாண்டி அவங்க ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு போல்ட்னஸ் வேணும். இன்னொன்னு, நான் பேசும்போது இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ஆக்சுவலா கண்டிப்பா ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு கை கொடுத்து சொல்லும் போது அவங்ககிட்ட சொன்னேன், இல்லக்கா எனக்கு இந்த தொகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இங்க இருக்கீங்களேப்பா அப்படின்னு சொல்லி, இல்ல நான் எங்க கிளாஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கேங்க, நான் இந்த மாதிரி வேற தொகுதியில இருந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் இருக்க தொகுதியில டிஎம்கேல இந்த மாதிரி இளைஞரணி, நான் இருக்க ஒரு தொகுதியில திராவிடத்துல இந்த மாதிரி ஒரு இளைஞரணியில இருக்கேன், செயலாளர் மாதிரி போஸ்ட்ல ஒரு தொகுதியில. அவங்க சொன்னாங்க 21 வயசுல எனக்கு அரசியல் புரிதலே இருக்காது, அதுக்குள்ள நீங்க திராவிட மாதிரி ஒரு கட்சியில இளைஞரணிலே இருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இப்போ நான் கூட ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டியில இளைஞரணி இருக்கவங்களோ, இப்போ நான் ஒரு கட்சியில இருக்கேன், இன்னொரு ஆப்போசிஷன் பார்க்கும்போது எனக்கு ஒரு பதற்றமோ சொல்லிப்போ இருக்கும் பேசும்போது. அந்த ஒரு போல்ட்னஸ், இவங்க ஆப்போசிட் தான் சொல்லிட்டு நம்ம ரெண்டு கட்சிக்கும் ஒரு கொள்கை வேணா வேறுபாடா இருக்கலாம், ஆனா இளைஞர்கள் கண்டிப்பா அரசியல் இருக்கணும் அப்படின்னு ஒன்று முன்மொழிஞ்சாங்க. அந்த மாதிரி ஒரு கேண்டிடேட் எடுத்து நிக்க வச்சாரு பாருங்க. அது மாதிரி தான் ஆக்சுவலா எல்லா தொகுதியிலுமே அவர் நிக்க வச்ச எல்லா கேண்டிடேட்டுமே பாருங்க ஒரு பேக்ரவுண்ட் அந்த மாதிரி இருக்கும். ஒரு பிக் சல்யூட். அவர்கிட்ட கேள்வி கேட்கன்னு எதுவும் இல்லை. ஸோ அவரோட கேண்டிடேட் செலெக்ஷன் ரொம்ப தெளிவா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். 200%. நெக்ஸ்ட் நீங்க சொன்னதா பார்கவ் டிடிவி. நீங்க எங்க இருந்தீங்க? வீட்டுல தான், ஊர்ல இருந்து. ஏன் வரல? தேவையில்லை, வரல. அவங்க வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்ப மட்டும் வந்திருக்கீங்க? அவங்க போயிட்டாங்க, அதனால வந்திருக்கேன். இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். சரி, அடுத்ததான் இப்போதைக்கு முக்கியமா அதிக வெற்றி வாய்ப்பு இருக்கிற வேட்பாளர் ஸ்டாலின். அவரை பத்தி சொல்றதுக்கு எவ்வளவு இருக்கு, டிராபேக்ஸும் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா என்ன ஒண்ணுன்னா 2016 எலெக்ஷன்ல அந்த 1.1 தான் தோத்தோம் அப்படின்னும் போது அவர்கிட்ட வந்து எங்க தொகுதியிலிருந்து போன ஒரு எம்எல்ஏ வந்து கேட்டிருக்காரு அவர்கிட்ட, இவன் தோத்துட்டுமே திரும்ப 2வது வாட்டி வந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் இவங்க வந்திருக்காங்க, எம்ஜிஆர் தவிர யாருமே வந்ததில்லை அப்படின்னும் போது அது வந்து வெற்றி தோல்வி ரெண்டுமே சேமா தான் எடுத்துப்பாரு. 2006 ஜெயிக்கும் போதும் சரி, 16 தோக்கும் போதும் சரி, எல்லாத்தையுமே மக்களோட தீர்ப்பு அதை நம்ம இது பண்ணோம். என் தொகுதியில எந்த தப்பு இல்லை, நான் இந்த தொகுதியில நான் கரெக்டான வேலை பண்ணா நான் ஜெயிச்சிட்டேன். சில தொகுதிகளில் இருந்த ஒரு அலட்சியத்தால் நம்ம தோத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி வெற்றி தோல்வி ரெண்டுத்தையும் ஒன்னா எடுத்துப்பாரு. இன்னொன்னு என்னன்னா, நீங்க பார்த்துட்டு மனப்பாடம் பண்ணிட்டு வந்து படிச்சாலும் பரவாயில்ல, மக படிச்சுட்டு பண்ற மாதிரி அது ஒரு பெரிய இதுவா இருக்கு. ஏன் அதை பண்றீங்க? உலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, உடையமுழு புதுநிலவே, அன்பே, அமுதே, அழகே, உயிரே, இன்பமே, இனிய தெண்டலே, பணியே, கனியே, பழரசு சுவையே, மரகத மணியே, மாணிக்க சுடரே, மண்பத விளக்கே என்று அழைத்து பாராட்டி புகழ்ந்து பேசினாரே. நீங்க யாருன்னா ஐயா மோடி. காதலிச்சது என்னமோ திராவிடத்தை தான் காதலிச்சோம். கல்யாணம் பண்ணிக்கிட்டு நினைச்சது என்னமோ திராவிடம் தான். ஆனா கடைசியா பார்த்தா வாக்கப்பட்டு போனது என்னமோ தாமரை ஆயிடுச்சு. ஆக்சுவலா நீங்களே சொல்லுங்க, தமிழ்நாட்டுல தாமரை மலருமா மலராதா? சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சரி, இத்தனை கேள்வி நீங்க என்ன கேட்டீங்க, ஒரு கேள்வி நான் உங்களை கேட்கிறேன். உங்களோட புரிதல் படி திராவிடம்னா என்ன, தமிழ் தேசியம்னா என்ன, இரண்டுக்கும் வித்தியாசம் என்ன? நீங்க ஒரு கிரிட்டிக் சொல்லுங்க, ஒரு பாசிட்டிவ் சொல்லுங்க. நான் ஆரம்ப காலகட்டத்துல திராவிடம் அது உருவான காலகட்டத்திலிருந்து பார்த்து வரலாறு புரிஞ்சுட்டது என்னன்னா, காங்கிரஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த மேல்தட்டு மக்கள் மட்டுமே இருந்து அவங்கள தாண்டி அடியில் இருக்க சிறுபான்மையின மக்கள் வந்து மேல வரணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம். இந்த திராவிட கழகங்களால நிறைய நல்ல விஷயங்கள் அப்படின்னா, இந்த இடஒதுக்கீடு, அடித்தட்டுல இருந்து வந்த மக்களுக்கு நல்ல பதவி, அவங்களோட குறைநிறைகளை கேட்டறிஞ்சதுக்கான நல்ல தலைவர்கள் ஒரு நேரத்துல இருந்தாங்க. ஆனா அவங்கள தாண்டி அவங்களுக்கு இருந்த
பல அரசியல்வாதிகள் தொண்டர்கள் இருந்து வந்தவங்க ஊழல் செஞ்சதால இப்போ திராவிடத்தோட பேர் ரொம்ப கெட்டிருக்கு. அவங்க எப்படி சொல்றது, ஒரு அன்கியூரபிள் ஸ்டேட்டுக்கு திராவிடம் போயிடுச்சோ அப்படின்றது இப்போ என்னோட ஆஸ்பெக்ட். ஒரு நேரத்துல எப்படி காங்கிரஸ் முடிஞ்சிடுச்சு, இதுக்கு மேல திராவிடத்தோட இடம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இதுக்கப்புறம் 50 வருஷம் இருந்தாச்சு 2 திராவிட கட்சியும். இதுக்கப்புறம் கொஞ்சம் திராவிடத்தோட இடம் வந்து கொஞ்சம் அவுடேட்டட் ஆகட்டுமே. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் புதுசா உள்ள வரவங்களோட என்ன ஒரு டெவலப்மெண்ட் இல்லைன்னு சொல்றீங்க, அது எனக்கு ஒன்றும் புரியல. எல்லாம் இது என் வீடியோல முன்னாடியே சொல்லியிருக்கேன், இது என்ன டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்றது. டெவலப்மெண்ட்ன்றது இருக்கு, அது எல்லாமே வந்து ஒரு உலகம் எந்த ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட சொசைட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. ஒரு தனி மனிதனோட லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் தான் வந்து ஒரு சொசைட்டியோட இம்ப்ரூவ்மெண்டா மாறி. 50 வருஷமா திராவிடத்துல என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நீங்க கேட்கல. நிறைய கட்சியில இருந்து ஆப்போசிஷன்ல இருந்து எல்லாம் வருது திராவிடம்னா என்ன டெவலப்மெண்ட். இப்ப நீங்க சென்னை சென்ட்ரல்ல இருந்து ஒரு ட்ரெயின் ஏறிட்டு அன்ரிசர்வ்ட்ல டெல்லி வரைக்கும் போய் பாருங்க. அன்ரிசர்வ்ட்ல தமிழ்நாடு கர்நாடகா அந்த சைடு போனீங்கன்னா தமிழ்நாடு மகாராஷ்டிரா கேரளா அங்க தாண்டுற வரைக்கும் தான் இந்தியா. நீங்க நினைக்கிற இந்தியா மட்டும் எல்லாமே இந்தியா கிடையாது. இந்தியா வந்து எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும்னு சொல்லி இங்கிருந்து நீங்க போய் பாருங்க. அந்த ஒடிசா, ஜார்க்கண்ட், பீகார் தாண்டி நீங்க டெல்லி போங்க, வெஸ்ட் பெங்கால் எல்லாம் தாண்டி அந்த சைடு இருக்க இந்தியானா என்ன, இங்க இருக்க இந்தியானா என்ன, அப்ப பார்த்துட்டு வந்து பேசுங்க. இந்த திராவிடத்துல 50 வருஷம் என்ன பண்ணிருக்காங்க, என்ன மாதிரி ஒரு வளர்ச்சி எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. அங்க இருக்க லிட்ரேசி ரேட் வந்து இப்ப தமிழ்நாடு கேரளா எடுத்துக்கோங்க. இப்ப ஏன் தாமரை மலர்ல அப்படின்றதுக்கே ஒண்ணு ஆக்சுவலா ஒண்ணு சொல்றேன். நான் சொல்ல ஒரு பிஜேபி கேண்டிடேட், எம்எல்ஏ கேண்டிடேட், வின் பண்ண கேண்டிடேட், எக்ஸ் கேண்டிடேட் சொல்லிருக்காரு. அங்க லிட்ரேசி ரேட் 92% மேல இருக்கு. பீகார்ல எல்லாம் 40% இன்னும் முட்டி மூடிட்டு இருக்காங்க. மக்களுக்கு விஷயம் தெரிஞ்சு எங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, ஓப்பனா சொன்னதான். இங்க என்ன டெவலப்மெண்ட் இல்ல ஆக்சுவலா, அது எனக்கு புரியவே இல்லை. மத்த இந்தியா விட இது எவ்வளவோ 40 பீகார், ஜார்க்கண்ட் எல்லாம் பார்க்கும்போது நம்ம 40 வருஷம் முன்னாடி இருக்கும். இன்னும் முன்னாடி இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இதை விட முற்போக்குத்தனமா போக முடியும் அப்படின்றதுதான் என்னோட வளர்ச்சி படிப்படியா இருக்கும் நீங்க சொல்றீங்க. ஆனா இது வந்து இன்னும் பின்னாடி போயிடக்கூடாது. ஏன்னா வந்து இப்போ இருக்கிற ஏதோ ஒரு திராவிட கட்சி மூலியமா நம்ம ஆல்ரெடி வந்து மேல இருக்கிற சென்டரோட வைண்ட் அப் ஆயிட்டோம். அவங்க நம்மளோட ஆஸ்பெக்ட்ஸ் உரிமைகள் எல்லாத்தையும் வந்து அவங்க கிட்ட அடமான வச்சுட்டாங்க. திராவிட பூங்காலி நல்ல விதைகள்லாம் கண்டிப்பா வரும். இது நம்ம எக்ஸாம்பிளா என்ன வேணா சொல்லிக்கலாம். ஆனா இன்னமும் நிறைய வளர்ச்சிகள் தேவைப்படுது. வளர்ச்சிகளை தாண்டி நம்மளோட உரிமைகள் பறிப்போகுது அப்படின்றதுக்காக தான் வந்து இப்போ திராவிடம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு சப்ரஸ்டா இருக்கட்டும். நெக்ஸ்ட் புதுசா வர தமிழ் தேசியம் அப்படின்னு ஒருத்தர் சொல்ற மாதிரி திராவிடத்தையும் நான் மிச்ச சொச்சு இல்லாம ஒழிச்சுட்டு தான் போவேன், அது வந்து ஏத்துக்க முடியாத ஒரு கூற்று. நான் அது முன்னாடி சொல்லிட்டேன். நாங்க ஒரு செகண்ட் நீங்க மக்கள் மனசை வென்று அரியணை கூட போங்க, அரியணை ஏறுங்க. ஆனா நம்ம ஒரு செக் அண்ட் பேலன்ஸா இருக்கிறோம். திராவிடத்தையே மிச்ச சொச்சு இல்லாம ஒழிச்சுட்டு தான் போகணும், அதெல்லாம் ஒரு ஏற்க முடியாத ஒரு கூற்று. இப்ப நீங்க வந்தா கூட 100% கரெக்ட் இல்ல அப்படின்னும் போது மக்கள் இன்னொரு மாற்றத்துக்கு திடீர்னு திராவிடம் வரலாம் இல்லையா? நாங்க செக் அண்ட் பேலன்ஸா இருக்கும். அதான் நீங்க சொன்ன செக் அண்ட் பேலன்ஸா மொத்தமே திராவிடத்தெல்லாம் மொத்தமா திராவிடத்தை முடியாதுதான். ஆனா டெமோக்ராட்டிக் கண்ட்ரில எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ எப்படி ஒரு 67 திராவிடத்தோட எரா ஸ்டார்ட் ஆச்சோ அந்த மாதிரி வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா இந்த தமிழ் தேசியம் அப்படின்றது முக்கியமா தமிழ்நாட்டுக்கான அடிப்படை உரிமைகளை திரும்ப தமிழ்நாட்டோட பாரம்பரியம் தவறாம நம்ம பெற்று இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தமிழ் தேசியம் வந்தாகணும் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. அதான் சொல்றேன். நீங்க வந்து ஸ்டேட்டுக்கு தனியா ஒரு கல்ச்சர் இருக்கு, அதை செக்யூர் பண்ணணும். அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல வாங்க. உங்களோட எல்லா இதுவும் நான் படிச்சிருக்கேன். டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் இருந்து அவரோட தேர்தல் கொள்கையில எல்லாமே நல்ல விஷயம். அவர் வந்தா சந்தோஷப்படுற முதல்ல அவங்க கட்சியாளர்களோட நானா தான் இருப்பேன். என்ன ஒண்ணு, அவர் தமிழ் வந்து தனி தேசியம், நான் வந்து இந்தியன் கிடையாது, அந்த மாதிரி பேசி வராதிங்க. அந்த மாதிரி வந்து ஒரு அது வந்து நீங்க உங்களுக்கு வந்து விஷயம் தெரியும், ஆனா விஷயம் தெரியாத பல இளைஞர்களை நீங்க வந்து பிரெயின் வாஷ் பண்ற மாதிரி தான் இருக்கு. 21ல நம்ம வென்றுட்டோம்னா எந்த சட்டம் போட்டாலும் ஒரே டிக்ளரேஷன், ஒரே பேரறிவிப்பு. என்னது சிஐ, அப்புறம் வேளாண்மை எங்க இந்தியாவுல அது நமக்கு இல்ல. நீங்க கொள்கை எல்லாமே கரெக்ட், ஆட்சிக்கு வாங்க, நீங்க வந்து மக்கள் மனசை மாத்துங்க, எல்லாமே திருத்த பாருங்க, அரியணை ஏறுங்க. ஆனா இந்திய தாய் நிந்தி எங்க பிள்ளைகளை பிடிக்காதீங்க. அவ்வளவு பிரிவினைவாதம் வேண்டாம்னு சொல்ல வரீங்க. சரி, இப்போ எப்படி பார்த்தாலும் இப்ப இருக்கிற நெக்ஸ்ட் 2 எலெக்ஷனுக்கு வந்து பெருசா இந்த தமிழ் தேசியத்துக்கு சான்ஸ் இருக்காது. பட் அவங்களோட கேண்டிடேட்ஸ் உள்ள வரலாம், ஒரு 10-20 இடங்களை ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆஸ்பெக்ட் தான் இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. இந்த எலெக்ஷன்ல நெக்ஸ்ட் வரக்கூடிய ஒரு 2-3 எலெக்ஷன், எம்பி எலெக்ஷன், அதுக்கு எம்எல்ஏ எலெக்ஷன் கூட 2026ல 20ன்றது கூட ஒரு பெரிய இதுதான். சரி, எப்போ இந்த தமிழ் தேசியம் ஆட்சி வரும்னு உங்களோட ஒரு கருத்து கணிப்பு? எப்போ அந்த எரா ஸ்டார்ட் ஆகும்? வாய்ப்பு இருக்கா? வருமான்னு கேட்கீங்க? வரும். இல்ல என்ன வரும்? இல்ல என் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கால் இன்னைக்கு இந்த டைம் கால் வரும், அதான் வரல, பேசிட்டு இருக்கேன். நீங்க என்ன வருமான்னு கேட்டீங்க? இல்ல தமிழ் தேசிய ஆட்சிக்கு இல்ல அது வராது, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. சரி, நான் வரவே வராதுன்னு சொல்லல, கண்டிப்பா வரும், எல்லாத்துக்குமே இருக்கு.
இப்ப திராவிடம்ன்றதே இந்திய எதிர்ப்பை ஃபேஸ் பண்ணிட்டு ஆப்போஸ் பண்ணிட்டு தான் உள்ள வந்தாங்க. இவங்களும் அந்த மாதிரி திராவிடத்தையும் ஆப்போஸ் பண்ணிட்டு தான் உள்ள வராங்க. இப்ப எது வேணா நடக்கலாம் இல்லைங்களா? ஓகே, நடக்கும். ஓகே, லாஸ்டா உங்களோட பர்சனல் ஆஸ்பெக்ட் பத்தி ஒரு क्वेश्चन. ஒரு பக்கம் லவ் லைஃப், டீ டோட்டலர் அந்த மாதிரி இஷ்யூலாம் கேட்க கூடாது. அரசியல் ஆஸ்பெக்ட்ல நீங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட யூத் விங் செக்ரட்டரியா இருக்கீங்க. இன்னொரு பக்கம் ஒரு தொகுதிக்கு நான் இருக்கேன். ஒரு பர்டிகுலர் மென்ஷன் ஒரு தொகுதிக்கு இருக்காருப்பா. ஓகே. இன்னொரு பக்கம் ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட். இந்த ரெண்டு வே இது இதோட ஃபர்தர் கோல்ஸ் எப்படி இருக்கும், இதுக்கான ரீசன் என்ன? ரெண்டு பக்கம் ரெண்டு வே வச்சுட்டு இருக்கீங்க. என்னோட ஐஏஎஸ் ஆஸ்பிரேஷன் ஐபிஎஸ் ஆஸ்பிரேஷன்ன்றது நான் ஆல்ரெடி சொன்னது தான். நான் முதல்ல ஒரு இந்தியன், பிறகு நான் தமிழன். இங்கே வந்து ஒரு வாசுதேவ குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐஏஎஸ் ஆனதுக்கு ரீசனே தமிழ்நாட்டில் கேடர் ஆகணும், சர்வீஸ் ஆகணும்னு இல்லை. அது ஒரு அக்முட்னு சொல்லிட்டு ஒரு கேடர் இருக்கு, யூனியன் டெரிட்டரி. 2 வருஷம் நீங்க அருணாச்சல் பிரதேஷ்ல இருப்பீங்க, 2 வருஷம் லட்சதீப், 2 வருஷம் அந்தமான், பாண்டிச்சேரி 4 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, அங்கே இருப்பீங்க. தமனாந்தியோ, கோவா, இப்போ வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக்கா சேர்த்துட்டாங்க. இந்தியாவில் அங்கங்கே 2 வருஷம் தான் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும் அந்த அக்முட் கேட்டில் போகும்போது. ஆல் இந்தியா சர்வீஸ், பல தர மக்களை சந்திக்கலாம், பல கல்ச்சர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பல தர மக்களோட வாழ்க்கையில நீங்க ஒரு மாற்றம் கொண்டு வர நீங்க ஒரு சின்ன துரும்பா இருப்பீங்க. ஐஏஎஸ் அந்த அளவுக்கு நீங்க வந்து ஒரு இன்ஃபுளுன்ஸ் இருக்கும். பல தர மக்களோட வாழ்க்கையை, இந்திய மக்களோட வாழ்க்கையை நீங்க சீரமைக்கிறதுக்கு ஒரு சின்ன துரும்பா இருப்பீங்க. அதுக்காக மட்டும்தான் அந்த ஒரு ஆஸ்பிரேஷனை தவிர நான் நினைச்ச மாதிரி அந்த சிவில் சர்வீஸ், ஆல் இந்தியா சர்வீஸ்ல போயிட்டேன்னா அப்போ ஒரு சிவில் சர்வீஸ் நியூட்ரலிட்டி தான் இருக்கணும். எந்த அரசியலோட கட்சி அமைப்புக்கும் நான் பின்னாடி இருக்க முடியாது. அப்போ டிசைன் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி போஸ்ட். ரிவ்யூலாம் எதுவும் கிடையாது எனக்கு. நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கா. ஸோ இந்த கொலாபரேஷன் நல்லதா போகும். இந்த சொன்ன வீடியோக்கள் பார்க்குறவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி எலெக்ஷன் முன்னாடி அப்படின்னு நம்பிக்கையில் இது செய்கிறோம். ஸோ செஞ்சதுக்கு உண்டான ஒரு மரியாதையாக இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாகப்பட்டுச்சு, எங்களுக்கு ஒரு மரியாதை செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரிப்ஷன், லைக் இதுக்காக வீடியோ செய்யல. இந்த அவேர்னஸ் மூலிமா எல்லாருக்கும் கண்டென்ட் போய் செய்யணுன்றதுக்காக செய்கிறோம். அதுக்காக இந்த கொலாபரேஷன். ஸோ தேங்க்யூ சஞ்சய். ஒரு பிறந்த ஊருக்கு புகழச்சேரு, வளர்ந்து நாட்டுக்கு பெருமை தேடு, 4 பேருக்கு நன்மை செய்த